பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே சுந்தரத்தை பற்றின எல்லா விஷயமும் பொன்னிக்கு தெரிஞ்சு போச்சு. இதனால் கண்டிப்பாக பொன்னி எப்போ வேணாலும் நம்மளை பற்றி யார்கிட்டையாவது, ஏன் சக்திகிட்ட, சந்திரசேகர்கிட்ட, சண்முகத்துக்கிட்ட யார்கிட்ட வேணாலும் பேச வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே இந்த பொன்னியை இந்த வீட்டை விட்டு தள்ளி விடணும். ஆனால் பொன்னியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஆனால் பொன்னியை ஒரே தடியாக முடிச்சிட்டா என்ன அப்படின்னு சுந்தரம் இங்கே பிளான் பண்ணுறான். ஏன்னா சுந்தரத்தை பற்றி ஏற்கனவே பொன்னிக்கு லைட்டாக தெரியும். இப்போது இந்த ரேஷ்மா கூட நெருங்கி பழகிறது நல்லாவே பொன்னிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இனிமேல் நாம் பொன்னியை சும்மா விட்டு வச்சா கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டிப்போம் அப்படின்னு முடிவு பண்ண சுந்தரம் பொன்னியை தீர்த்துக்கட்ட பிளான் பண்ணுறாரு. அதுக்காக என்ன பண்ணலாம்? ஸோ பொன்னிக்கு இப்போது எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்மளை தான் கை காட்டுவாங்க. அதனால் நாம் கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டிப்போம். ஸோ அந்த ஒரு தவறை மட்டும் நாம் பண்ணவே கூடாது. அதனால் அதுக்கு பதிலாக நாம் வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும். என்ன பண்ணலான்னு சுந்தரம் யோசிக்கும்போது சுந்தரத்துக்கு ஒரு ஐடியா வருது. இப்போதைக்கு பொன்னி மாடியில் தங்கியிருக்கா, அதுவும் ஒரு கூரை குடிசையில். அந்த கூரை குடிசையில் தங்கியிருக்கிறது சேஃப்டி கிடையாது. ஒன்று அந்த கொட்டாயை தள்ளி விட்டுறணும். அது விழுந்தால் கண்டிப்பாக பொன்னிக்கு பெருசாக அடிபடாது. இல்லைனா பொன்னி தூங்கும்போது குடிசையை கொளுத்தி விடணும். ஆனால் கொளுத்தி விட்டா எப்படி அந்த இடத்துல இருந்த குடிசை எரிஞ்சு போணுச்சு அப்படின்னு நாளைக்கு விசாரணை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாம் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற 3 பேருக்கு நம்ம மேலே நல்லாவே தெரியும், பொன்னியை பிடிக்காத ஒரே ஆள்னால் நம்ம தான் சொல்லிட்டு. அதனால் நாம் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொன்னியை ஏதாவது ஒரு நேச்சர் டெத் மாதிரி கன்வெர்ட் பண்ணால் கண்டிப்பாக நாம் மாட்ட மாட்டோம். என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் சுந்தரத்துக்கு ஒரு ஐடியா வருது. நாம் ஏன் ஏதாவது ஒரு பாம்பை கொண்டு போய் உள்ளே விட்டு பொன்னியை கடிக்க வச்சு சாவடிச்சிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் எது எப்படியோ பொன்னி சாகணும், அப்போ தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சுந்தரம் முடிவு பண்ணி ஒரு பாம்பை வாங்கிட்டும் வராரு. ஆனால் சுந்தரம் வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாமல் அதை ரொம்ப அழகாக பேக் பண்ணி பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரத பொன்னி பார்த்துறாங்க. சுந்தரம் அப்படி என்னத்தை மறைச்சு உள்ளே கொண்டு போகிறாரு, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லி பொன்னி மொட்டமாக இருந்து சுந்தரத்தை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க. சுந்தரம் அப்படியே யாருக்கும் தெரியாமல் அவரோட ரூமில் கொண்டு போய் பதுக்கி வைக்கிறாரு. அதை பார்த்த பொன்னி, இதில் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. ஒருவேளை நாம் தேடுற நம்ம மேலே போடப்பட்ட அந்த பழியை துடைக்கிறதுக்கான ஏதேனும் ஆதாரம் இருந்துச்சுன்னா அது நமக்கு கண்டிப்பாக உதவும். ஏன்னா இந்த சுந்தரம் சரியானவன், வில்லத்தனமாக படித்தவன், அதோட அவன் ரொம்ப மோசமானவனு கூட. அதனால் அது என்னன்னு பார்த்தே ஆகணுமே அப்படின்னு இங்கே பொன்னி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தரம் ரொம்ப லாவகமாக கொண்டு போய் அதை யாருக்கும் தெரியாமல் கட்டிலுக்கு அடியில் வச்சுட்டு அவர் வராரு. வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு நாம் திரும்பவும் கீழே போயிட்டு எப்போதும் போல் கேஷுவலாக வர மாதிரி வரலாம் அப்படின்னு சுந்தரம் பொறுமையாக இறங்கி போயிடுறாரு. அப்போ தான் நம்ம பொன்னி உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை நாம் உள்ளே போகிறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகிடுமே. ஆனால் சுந்தரம் இவ்வளோ மறைவாக கொண்டு போய் அதை பத்திரமா வைக்கிறத பார்த்தா ஏதோ இருக்குது அப்படின்னு மட்டும் புரியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க பொன்னி. சரி, வேறு வழியே இல்லை, நாம் உள்ளே போய் பார்த்துட வேண்டியது தான் அப்படின்னு பொன்னி முடிவுக்கு வராங்க. அதுக்குள்ளே சுந்தரம் வீட்டை விட்டு வெளியிலும் போயிடுறாரு. அப்படி பொன்னி பொறுமையாக சுற்றி முற்றி பார்த்துட்டு சுந்தரத்துடைய ரூமுக்குள்ளே போகிறத நாம் பிரீத்தி அப்போ தான் மாடிக்கு வரும்போது பார்த்துடுறாங்க. பொன்னி என்ன சுந்தரன் ரூமுக்கு போகிறா, அதுவும் மறைஞ்சு போகிறா. சரி ரைட்டு, பொன்னியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப இந்த ஒரு காரணம் போதுமே. அவளை கையும் களவும் பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக பொன்னியை இன்னைக்கு அசிங்கப்படுத்தி ஒரு திருடிங்கிற பட்டத்தை கட்டி அவளை ஈஸியாக வீட்டை விட்டு வெளியே அமைச்சிடலான்னு அந்த வாய்ப்பை நம்ம பிரீத்தி பயன்படுத்திக்கிறாங்க. இப்படியே பொன்னி ரூமுக்குள்ளே போன உடனே நம்ம பிரீத்தி பொறுமையாக போய் லாவகமாக ரூமை தாப்பால் போட்டுறாங்க. போட்டுட்டு இங்கே எல்லாம் ஓடிவாங்க, யாரோ ஒருத்தி ரூமுக்குள்ளே பூந்துட்டா சுந்தரன் ரூமுக்குள்ளே அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஜெயா வராங்க, பவானி வராங்க. அப்போ தான் சுந்தரம் வீட்டுக்குள்ளே ரொம்ப கேஷுவலாக உள்ளே வராரு. உடனே பிரீத்தி கத்ததை பார்த்து எல்லாருமே அங்கே ஓடுறாங்க. பார்த்தா அப்போதைக்கு சக்தி, சந்திரசேகர், சண்முகம், பவானி, ஜெயா, சுந்தரன் எல்லா ரூமுக்கு போயிடறாங்க. யார் பிரீத்தி ரூமுக்குள்ளே இருக்கிறது யார் பார்த்தீங்களாக்கா? நீங்கள் இங்கே இருக்கீங்க, அண்ணனும் இங்கே தான் இருக்கார், ஆன்ட்டி கூட இங்கே தான் இருக்காங்க. அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே யார் இந்த ரூமுக்குள்ளே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுவும் சுந்தரனை இல்லாத நேரமாக பார்த்து உங்கள் ரூமுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இந்த வீட்டில் யார் இப்படி அப்படி கேடுகட்ட வேலையை பார்ப்பான்னு சொல்லிட்டு. அப்படிங்கவும் இங்கே யாருக்குமே ஒன்றுமே புரியவே இல்லை. சந்திரசேகர் கேட்குறாரு, பிரீத்தி சும்மா சுற்றி வலிச்சு பேசாமல் யாரும்மா உள்ளே போனால்
யார் உள்ளே போனா? யாரை நீ பார்த்த? உண்மையை சொல்லு அப்படின்னு இங்கே பிரீத்தி கேட்குற சந்திரசேகர். ஸோ நீங்களே கதவு திறந்து பாருங்க அங்கிள், அப்போ தான் தெரியும் யார் உள்ளே போனா, எதுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்க. இங்கே பொன்னி டக்குன்னு கதவை தட்டுறாங்க. பொன்னி சத்தம் கேட்டுடுது. அப்போ தான் புரியுது பொன்னி தான் உள்ளே போயிருக்கான்னு சொல்லிட்டு. உடனே ஜெயா சொல்கிறாங்க, பிரீத்தி உள்ளே பொன்னி இருக்காளா அப்படின்னு கேட்க, ஆமா ஆண்டி, அவள் தான் உள்ளே போய் எதையோ தேடிக்கிட்டு இருந்தா, எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் கதவை மூடிட்டேன்னு சொல்ல சுந்தரம் அந்த வாய்ப்பை ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறாரு. பிரீத்தியை பார்த்துட்டு கண்ணடிக்கிறாரு. ஆமாண்ணே, நான் தான் மூடினேன் அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே சுந்தரம் அதை ரொம்ப அழகாக பயன்படுத்திட்டு, வேற என்ன ஆண்டி, ஏற்கனவே வேலை போச்சு போல் நான் கேள்விப்பட்டேன், சம்பாதிக்க காசும் சரியாக பார்த்தல, சாப்பாட்டுக்கு வழி இருந்திருக்காது, அதுதான் என் ரூமுக்குள்ளே போனால் கண்டிப்பாக பணம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போனால் நல்லா சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டா போல். அவளும் எத்தனை நாளைக்கு நல்லவன் நடிப்பா, நீங்கள் தான் எல்லோரும் நல்லவனு புரிஞ்சுக்கிட்டீங்க, அதான் இன்றைக்கி அவன் அந்த நல்ல தன்மையை வச்சு இன்றைக்கி கைவரிசையை காட்டிட்டா அப்படின்னு இங்கே சுந்தரம் பல்லு மேல் நாக்கு போகிற மாதிரி பேசுகிறாரு. அதை கேட்ட சந்திரசேகர் ரொம்ப கொந்தளிச்சு, மாப்பிள்ளை சும்மா வாய் இருக்குன்னு கண்டபடி பேசாதீங்க மாப்பிள்ளை, அவள் வெளியில் வரட்டும், வெளியில் வந்தால் ஏமா போனேன் எதுக்கு போனேன்னு கேட்டால் அவளே உண்மை சொல்லிடுவா, அதுக்கப்புறம் நாம் இதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல ஜெயா ஒன்று, சும்மா என்னங்க எல்லாத்துக்கும் நீங்கள் அவளே சப்போர்ட் பண்ணுறீங்க, அவள் தான் இப்போ கையும் களவாக மாட்டிக்கிட்டாலே, இனிமேல் என்னத்தை நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, ஜெயா முதல்ல கதவை துற, பொன்னி வெளியே வரட்டும், எதுக்கு உள்ளே போனங்கிறத கேட்போம், கேட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஜெயா, அதுக்குள்ளே நீ ஒன்றும் அவசரப்பட வேணாமா அப்படின்னு இங்கே சந்திரசேகர் சொல்கிற. பவானி ஒன்று, பா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அந்த பொன்னிக்கே சப்போர்ட் பண்ணுங்கப்பா, அவள் தான் கைங்குளம் மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு கதவு திறப்போம் நம்ம போல அப்படின்னு சொல்லி சண்முகம் சொல்ல கதவையும் திறக்கிறாங்க. பார்த்தா பொன்னி அப்படியே நிற்கிறாங்க. அது நிற்கிறத பார்க்க மட்டும் இல்லாமல் கையில் ஏதோ ஒரு பையையும் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே இங்கே இருக்க எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. சுந்தரம் சொல்கிறாரு, பார்த்தீங்களா மாமா, என்னமோ அவன் நல்லவ வல்லவன்னு சொன்னீங்க, கையில் பார்த்தீங்களா ஒரு கவரில் ஏதையோ பதுக்கியிருக்கா, அது என்னன்னு பார்த்தா இப்போ தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்ல உடனே சந்திரசேகர் கிட்டே போவோம், மாமா வேணாம் மாமா வேணாம் மாமான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அவளுக்கு கையும் குழம்பு மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லி அசிங்கமாக இருக்க போல மாமா, அதான் உங்கள்கிட்ட காட்ட மறுக்கிறா, அது என்னென்னு வாங்கி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும் இந்த ரூம்லேருந்து என்னத்தை திருடி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த திருடி அப்படின்னு சொல்ல, சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு பொன்னி சொல்லவும் ஜெயா உடனே கத்துறாங்க, என்னடி மாப்பிள்ளிட்ட கை நீட்டி பேசுகிற, ஒரு திருடி தானடி நீன்னு, எதுக்குடி ஆள் இல்லாத ரூம்குள்ளே நீ உள்ளே போன, அப்படி உள்ளே போன நீ அப்படின்னா யோக்கிய மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்ல இங்கே உடனே பொன்னி அமைதியாக நிற்கிறாங்க. அப்போது சந்திரசேகர், என்னம்மா பொன்னி எதுக்கு உள்ளே போனுங்கிறத சொல்லுமா, கண்டிப்பாக நீ இதுக்காக உள்ளே போயிருக்க மாட்ட, எனக்கு தெரியுமா உன்னை பற்றி, நீ எதுக்கு போன அப்படிங்கிற உண்மையை இவங்ககிட்ட சொல்லுமா, அப்போ தான் அவங்களுக்குலாம் புரியும் அப்படின்னு சொல்லவும் பொன்னி ஒன்று தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. உடனே பிரீத்தி போயிட்டு கொடு இந்த பையன் என்னாக்குன்னு பார்த்துரும் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்த உடனே பயங்கரமாக கத்துறாங்க. அப்படி இந்த பையில் என்ன இருக்குன்னு பார்த்தா சுந்தரம் கொண்டு போய் அந்த பையை கட்டிலுக்கு அடியில் வச்சு வந்தார் இல்லையா, பொன்னி போயிட்டு குனிஞ்சு பார்க்கும்போது அது நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே பொன்னி செமையாக சாக்காயிடுறாங்க. அட பாவி, பாம்பை கொண்டு வந்து இதுக்கு அந்த ரூமில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதை அங்கேயே அடித்து கொள்கிறாங்க. கொன்று அந்த கவரை தான் தூக்கிட்டு வராங்க. ஸோ அதை தான் பிரீத்தி பார்த்தோன்னே செமையாக கத்திடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தான் பொன்னி சொல்கிறாங்க, நான் இந்த பக்கமாக இறங்கி வந்தேன் மாமா, ஏதோ சத்தம் கிடச்சுன்னு எட்டி பார்த்தேன், கட்டில்களில் இந்த பாம்பு போயிட்டு இருந்துச்சு, சரி சிவானி பாப்பாலாம் இருக்கா வேறு வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கும்போது அந்த பாம்பால் யாருக்காவது ஏதாவது பாதிப்பு வந்துன்னு சொல்லிட்டு தான் நான் ஓடி போய் இதை அடிக்க போனேன், அதுக்குள்ளே யாரோ கதவு மூடிட்டு இப்படி என்னை அசிங்கமாக பேசிட்டு இருக்காங்க மாமான்னு சொல்லவும் இங்கே சுந்தரம், பவானி, பிரீத்தி, ஜெயனு எல்லாம் அப்படி தலை குனிச்சு நிற்கிறாங்க. பாத்தியா ஜெயா, இந்த வீட்டில் நீங்கள் எல்லாரும் அவளை என்ன தான் குற்றம் சொல்லி துரத்த நினச்சாலும் அவளை பாரு, இந்த வீட்டுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறா, அவள் தான் ஜெயா பொன்னி, அவள் தான், அவளை நீங்கள் தான் புரிஞ்சிக்காம எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே தப்பு தான் ஜெயா அப்படின்னு சொல்ல இங்கே ஜெயாவால் ஒன்றுமே பேச முடியல, சுந்தரத்தாலையும் பேச முடியல. சுந்தரம் நினைக்கிறாரு, அடைச்ச இந்த பொன்னியை தீர்த்து காட்டலான்னு சொல்லி இப்போ தானே வாங்கிட்டு வந்து கட்டிலுக்கு அள்ள வச்சுட்டு போனேன், அதுக்குள்ளே பொன்னி எப்படி பார்த்து அதை போய் அடித்து கொண்டா, ஐயோ அதை வேற அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தோமே, என்னடா பண்ண போகிறோன்னு தெரியாமல் இங்கே நம்ம சுந்தரம் ரொம்பவுமே திக்கு முக்காடி நிற்கிறாரு. அங்கே நிற்கிற சக்தி ரொம்ப பெருமையாக நினைக்கிறாரு பொன்னியை பற்றி. என்னதான் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பொன்னி எதிர்த்தாலும் பொன்னி இன்னமும் நம்ம குடும்பத்து மேலே அவ்வளோ அன்பு மரியாதையும் வச்சுருக்காளே, அதை புரிஞ்சுக்காம இவங்க எல்லாருமே பொன்னியை இப்படி அசிங்கப்படுத்துறான்னு சொல்லி சக்தி அப்படியே தலை குனிச்சு நிற்கிறாரு.